இரட்சகர். மத்திய 4ஆம் அதிகாரம், லூக்கா 4ஆம் அதிகாரத்தின்படி அவர் ஞானஸ்நானம் விட்டு கரையேறின பொழுது வானத்திற்கு சாட்சி கொடுக்கப்பட இவர் நேசக்குவன் பிரியமாரிசல். அந்த இமைப்பொழுதிலே ஆவியான அவரை தூக்கி கொண்டு போய் வனாந்தரத்திலே விடுகிறார் இயேசு மகாராஜாவை. அதை போல முடிவான ரட்சிப்பை கொடுக்க ரட்சிப்பின் அதிபதியாய் அவர் அன்று பெத்லகேமிலே பிறந்தார் என்றால் அவர் பிறப்பிற்குள் பூரண பரிசுத்தம் இருக்கிறது. அவருடைய பிறப்பிற்குள் தேவத்துவம் இருக்கிறது. தேவத்துவம் என்னங்க அர்த்தம்? திவ்ய நிலை. நீ 2 பேதுரு வசனத்தை எடுத்து வாசிகள். 2 பேதுரு 1 வர ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-4 வசனம் வாசிகள். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்துள்ளதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது, அதான் தேவத்துவம். தெய்வத்துவம், தேவன் பிளஸ் தத்துவம் அப்படின்னா தேவனுடைய இறைமாட்சி, அவருடைய இறை வல்லமை, தெய்வத்துவம் எப்படிப்பட்டது? ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் உள்ளவர், ஒருவரும் காணக்கூடாதவர். பாருங்க, சேருபின்கள் தான் பரிசுத்திலேயே பாரு. அப்பா சிங்காசனத்துல 6ல சிங்காசனம் உட்கார்ந்து, அந்த சிங்காசனமே உயரமும் உன்னதமான இடத்துல அப்படி சிங்காசனம் இருக்குங்க. அதுல அப்பா உட்கார்ந்து, பிதா உட்கார்ந்து இருக்கிறார். இந்த சிங்காசனத்துக்கு மேலாக சேருபின்கள் இருந்து பரிசுத்தர் அவங்க எப்படி 2 சட்டையை பறந்து கொண்டு, 2 சட்டை முகத்தை மூடிக்கொண்டு, 2 சட்டை பாதத்தை மறைத்து கொண்டு சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர். அப்போ பரிசுத்தத்தில் பிதாவுடைய சிங்காசனம் மேலே இருந்து பிதாவை சோத்திரிக்கிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள், அதை காற்றிலும் மேலான பரிசுத்தம் உள்ளவர் தான் நம்முடைய அன்பு பிதா ஏசப்பா. அப்ப அந்த பரிசுத்தம் உள்ள பாலகனாய் பிறந்தார். அது நிமித்தமாய் அவர் தேவனுடைய சுதனாய் தேவகுமாரனானார். அதே கான்செப்ட் தான் முடிவான ரட்சிப்புக்குள்ளானவர்கள் மரணத்தை பரிகரித்து ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திற்குள்ளான யாவரையும் விடுதலையாக்கும்படி அவர் ரட்சிப்பின் அதிபதியாக எவர்களுக்கு அவர் தன்னை அர்ப்பணித்தாரோ அவர்களே மரிக்காதவர்கள், நித்திரையடையாத அவர்களே, மகிமையின் மறுரூபத்தை அடைகின்ற மனமாற்றிய அவர்களே, பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு அமருகிறவர்கள், அவர்களே தேவனுடைய தெய்வத்திற்குள், தேவனுடைய திவ்ய நிலைக்குள்ளானவர்கள். அந்த ரட்சிப்பை கொடுக்கவே ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு ஏசு என்று பெறுவாயாக. அவர் பிறப்பி நிமித்தமாய் உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஆகையால் தேவகுமார் என்னப்படுவார். இந்த சத்தத்தை கேட்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த பூர்ண பரிசுத்துவத்தையும் இந்த பூர்ண தெய்வத்துவத்தையும் அடைந்து கொண்ட முடிவான ஆத்தும ரட்சிப்பை அடைந்த பரிசுத்தவான்களான மனவாட்டியானவர்களை அவர் ரட்சித்து ஆயத்தப்படுத்தி மரணமில்லாத நித்திய வாழ்க்கைக்கு என்று அவர்கள் மனவாட்டியாய் மனைவியாய் ஆயத்தப்படுத்த அன்று ஆண்டவர் பிறந்தார்.
ஆகையினால் அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பூமியில சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கவே அவர் முடிவான ரட்சிப்பு அதிபதியை பிறந்தார். அவர் எங்கும் நாம் சுமந்து சென்று ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க அர்ப்பணிப்போமா? இயேசு பிறந்தார் என்றால் அந்த முடிவான ஆத்தும ரட்சிப்பை மனுக்குள்ள அடைந்து கொள்ளத்தான். நம்மில் எத்தனை பேர் இந்த முடிவான ரட்சிப்புக்கு தகுதி அடைய போகிறோமோ என்பது அவர் கருத்தில் இருக்கிறது. இரண்டாவது, நம்முடைய அர்ப்பணிப்பை சார்ந்து இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிப்பின் அதிபதியாக அவதரித்த அன்புநாதன் முடிவான ரட்சிப்புக்குள்ளானவர்களை தேடி அழைக்கிறார். நம்மையும் தேடி அழைக்கிறார். நம்மையும் தேடி அழைக்கிறார். முடிவான ரட்சிப்புக்குள் அர்ப்பணித்துக் கொண்டு வரிகள் மனவாட்டியாய் தெய்வத்துவத்தை அடைந்த மனைவியாய் என்னைக்கரோடு நித்தித்து வாழ அந்த ரட்சிப்புக்குள்ளாய் நாம் அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்க்கை வாழ நம் தேவன் நம்மை அழைக்கிறார். அர்ப்பணிப்போம். நித்தியத்திற்கு உரிய சொந்த வழியாகவும் தேவன் தாமே தமது வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராம். ஹல்லேலூயா.